Bharati's Vedanta Elements Retirement Community near Valasarvagam, Chennai. For booking, call 78268 78268. மகா பெரியவா जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चनाम्बरभूषणं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शांभवं शिव शांभवं भस्मभूषणयोगिनं शांभवं शिव शांभवं भस्मभूषणयोगिनं ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनं ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनं सूर्यकोटिप्रकाशम् सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरं सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर
சங்கரா. இந்த வீடு பிரத்யேகமாக உனக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியுமா? இதே அகத்தில் இதே இடத்துல எனக்கு பாத பூஜை நடந்திருக்கு, பிக்ஷாவந்தன் எல்லாம் நடந்திருக்கு. இங்கே உட்காந்து நான் பிரசங்கம் எல்லாம் பண்ணியிருக்கேன். உன்னோட அடிப்படை பொறுப்பு என்னன்னா எல்லாரையும் ஆத்ம விசாரத்தை நோக்கி அழைச்சின்னு போனோம். ஆனா அந்த ஆத்ம விசாரம்னா என்னன்னு முதல்ல எனக்கு தெரியணுமே பெரியவா. அதை முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம் 523ஆம் பக்கத்துலேருந்து படிச்சுப்பாரு. சரி, அந்த வெளி தோற்றம் எப்ப மறையும்? உன்னுடைய இந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ரமணரே பதில் சொல்லியிருக்கார். அதாவது இந்த எண்ணங்களை எல்லாம் உருவாக்குற மனசு இருக்கு இல்லையா, அந்த மனசு காணாமல் போன உடனே இந்த வெளிப்பொருட்களும் தானா காணாம போயிடும். அப்போ அந்த மனசோட தன்மை என்ன? நம்ம எண்ணங்களோட சேர்க்கை தான் மனசு. அது ஆத்மஸ்வரூபத்தோட ரொம்ப அதிசயமான ஒரு சக்தி. இந்த உலகத்தையே அதுதான் உருவாக்குறது. மனசு சுழண்டே இருக்கும்போது உலகம் தெரியறது. சரி பெரியவா, இந்த எண்ண ஓட்டங்கள் மனசுல எப்பவும் இருந்துட்டே தானே இருக்கு, அதை எப்படி மறைய வைக்கிறது? நம்மளை பற்றி நாம யாருங்கிற கேள்வியை தொடர்ந்து எழுப்பிண்டே இருக்கணும். இந்த கேள்வியும் மனசில் ஏற்படுற ஒரு செயல்தான். ஆனால் வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் பண்ணிடும். அப்படி பண்ணுற போது கடைசியில் இந்த சிந்தனையும் இல்லாமல் போயிடும். இது எப்படின்னா, சடலத்தை சாம்பலாக்க கிண்டி விடுற கட்டை இருக்கு இல்லையா, அதுவும் கடைசியில் சேர்ந்து சாம்பலாயிடுறது. அது மாதிரி தான். உனக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த சிலந்தி பூச்சி இருக்கு இல்லையா, அது இது தங்கிட்டேருந்தே நூலை நூற்று தனக்குள்ளேயே இழுத்துக்கும். அதே மாதிரி தான் இந்த மனசும் தங்கிட்டே இருந்தே இந்த உலகத்தை உருவாக்கி தனக்குள்ளேயே இழுத்துக்கிறது. உலகம்னு ஒன்று உருவாக்கிட்டோன்னா ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆத்மா பிரகாசிச்சுட்டுனா இந்த உலகமே தெரியாது. ஆத்மாவுக்கும் மனசுக்குள்ள வேறுபாட்டை புரிஞ்சுக்க இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ராமசாமின்னு ஒருத்தன் ராஜா வேஷம் போட்டுக்கிறான். அந்த ராமசாமிக்குள்ளே தான் ராஜா இருக்கான். ஆனால் அந்த ராஜாவோட எந்த செயல்பாடும் ராமசாமியை பாதிக்காது. ஏன்னா ராமசாமியும் ராஜாவும் ஒரே நபராக இருந்தாலும் ராஜாங்கிறது வெறும் வேஷம். ராஜாவாக இருக்கிற வரைக்கும் ராமசாமி தெரிய மாட்டான். ஆனால் ராஜா மறைஞ்சதும் ராமசாமி மட்டும்தான் தெரிவான். அதே மாதிரி தான் ஆத்மாவும் மனசும். என்ன பார்க்குற? இல்ல, பெரியவா சொல்றத உள்வாங்கிக்க முயற்சி பண்றேன் பெரியவா. நன்னா உன்னிப்பாக கவனி. இந்த ஒரு தத்துவம் மட்டும் பிடிபட்டு போச்சுன்னா எல்லா விசாரமும் தீர்ந்து போய் பரம்பொருளோட ஐக்கியமாயிடலாம். இப்போ கண்ணாடியில் உன் பிம்பம் தெரியறது. அது நிஜம் மாதிரி தோணும், ஆனால் அது நிஜம் இல்லை. நிஜமான நீயும் பிம்பத்தில் இருக்கிற நீயும் ரெண்டா தெரிஞ்சாலும் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் பிம்பத்தை பார்க்கும்போது நீ தெரிய மாட்ட. நீ ஒன்றை மட்டும் பார்த்தா பிம்பம் தெரியாது. பெரியவா,
இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இதை எவ்வளோ விளக்கினாலும் புரிய வேண்டிய ஆளுக்கு புரிய வேண்டிய நேரத்தில் புரிய வேண்டிய விதத்தில் புரிஞ்சிடும். அதுக்காக நம்ம முயற்சியை கைவிடக்கூடாது. எந்த ஒரு செயலையும் அகம்பாவம் இல்லாமல் இதை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் பண்ணணும். உண்மையான பக்தியில் அகம்பாவம் தனக்குள்ள சரணாகதி ஆகிடும். டோட்டல் சரண்டர். அப்படின்னா இந்த எண்ணங்களும் செயல்பாடுகளும் எப்பதான் அடங்கும்? எவ்வளவுக்கு எவ்வளவு தனக்குள்ளேயே இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணங்களும் கரைஞ்சுட்டே வந்து கடைசியில் இல்லாமையே போயிடும். சந்தேகங்கள் ஏற்படும் போது அந்த சந்தேகங்களை வலுப்படுத்தாமல் இது எங்கேருந்து உருவாகிறது அப்படிங்கிறத ஆராய முற்படணும். அதுதான் சரியான பதிலை கொடுக்கும். எத்தனை காலம் வரை இந்த ஆத்ம விசாரம் நீடிக்கணும்? அது மனசில் இருக்கிற எண்ணங்கள் மறையிற வரைக்கும். கோட்டையை நோக்கி எதிரிகள் வர வர அவளை அழிச்சுட்டே இருக்கிற மாதிரி எண்ணங்கள் வர வர அவளை அழிச்சுட்டே இருக்கணும். அப்பத்தான் பரம்பொருள்ங்கிற அந்த கோட்டையை அடைய முடியும். அப்படி அழிச்சுட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் வைராகியம். जय जय शंकर हर हर விவேகம் இல்லாதவா ஆசைங்கிற வெயிலேருந்து அமைதிங்கிற அந்த நிழலுக்கு மாறி மாறி வந்து போயிட்டு இருப்பா. जय शंकर ஆனால் விவேகியோ அமைதிங்கிற நிழலுக்கு ஒரு தடவை வந்துட்டான்னா அங்கேருந்து நகர கூட மாட்டான். அதே மாதிரி தன் சொரூபத்தை அடையிறவரை தான் யாருங்கிறத உணர்றவரை ஆத்ம விசாரத்தில் தொடர்ந்து ஈடுபட்டுட்டே இருக்கணும். அப்படி பார்த்தா இந்த உலகமும் இதுல நடக்கிற எல்லா விஷயங்களும் கடவுளோட விருப்பம் தானே? பின்ன ஏன் கடவுள் இந்த ஆத்ம விசாரத்தை தனியா ஏற்படுத்தணும்? கடவுளுக்குன்னு எந்த நோக்கமும் இல்லை, எந்த செயலும் அவரை கட்டுப்படுத்துறதும் இல்லை. உதாரணத்துக்கு சூரியன் எடுத்துப்போம். சூரியனோட உதயத்தில் எந்த இச்சையோ நோக்கமோ முயற்சியோ இல்லை. ஆனால் சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் பூமியில் எவ்வளவோ செயல்கள் ஆரம்பிக்கிறது. சூரியனோட கதிர்கள் பட்டவுடனே நெருப்பு உண்டாகிறது, தாமரை மலர்றது, நீர் ஆவியாகிறது, எல்லா உயிரினங்களும் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆனால் இதனால சூரியனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அது இயற்கையோட செயல்பாடு. அதே மாதிரி தான் நீர், நிலம், நெருப்பு, காற்று எல்லாத்துக்குமே தனித்தனியாக வேறுபாடுகள் இருந்தாலும் ஸ்பேஸ், அட்மாஸ்பியர், ஈத்தர் அப்படின்லாம் சொல்கிறா இல்லையா, அது மேலெல்லாம் எந்த பாதிப்பும் கிடையாது. அதனால ஆத்ம விசாரம் ஒன்றுத்தில் மட்டுமே ஈடுபட்டு இருந்தால் போகிறோம். அப்படி போகிற பாதையில் நடுப்புற வர இந்த காம, குரோத, லோப, மோக, ஆசாபாசங்கள் எல்லாத்தையும் அழிச்சுட்டே வரணும். இப்படி நிராகரிச்சுட்டே வந்தால் கடைசியில் வந்து அடையிற நிலை தான் அந்த பரம்பொருள். கடைசியாக வந்து சேர்ந்தாலும் அந்த ஒன்று தான் நிரந்தரமானது. உன்னுடைய எல்லா முயற்சிகளும் பயனுள்ளதாக இருக்கட்டும், பலன் தர்றதா இருக்கட்டும். க்ஷேமமா இரு. चन्द्रशेखरा चन्द्रशेखरा आदिशङ्करा चन्द्रशेखरा आदिशङ्करा चन्द्रशेखरा உன்னுடைய எல்லா முயற்சிகளும் பயனுள்ளதாக இருக்கட்டும், பலன் தர்றதா இருக்கட்டும். जय जय शंकरा हर हर शंकरा
விடிஞ்சும் விடியாத அந்த நேரத்தை பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவா இல்லையா? அந்த சந்தர்ப்பத்துல பெரியவாளே நேரடியா வந்து நீக்கு உபதேசம் கொடுத்துட்டு போனார். ஸ்ரீமதி, பெரியவா பிரத்யட்சமா வந்தார்னு சொன்னியே, அது என்னை பொறுத்த வரைக்கும் வெறும் கனவு. நீ சதா சர்வ காலமும் தெய்வத்தின் குரலை படிச்சுண்டு பெரியவா சிந்தனையிலே இருக்கிறதால உனக்கு அப்படி தோணிருக்கு. இல்ல நாயுடு சார், நான் இத பெரியவா கிட்டயே கேட்டேன். பெரியவா, இது கனவா இல்ல நிஜமா? அதுக்கு அவர், கனவுன்னு நினைச்சா கனவு, நிஜம் நினைச்சா நிஜம் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொன்னாரே, அதுக்கு என்ன அர்த்தம்? நிஜமாவே பெரியவா இன்னைக்கு தரிசனம் கொடுத்துருக்கார். இல்லைன்னா ஆத்ம விசாரத்தை பத்தி இவ்ளோ விரிவா விவரமா நேக்கு எப்படி தெரியும்? அது இல்லம்மா, நாயுடு சார் சொன்ன மாதிரி தெய்வத்தின் குரல் படிச்சுட்டே இருக்கிறதுனால உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பெரியவாளை பத்தி ஆழமா பதிஞ்சிருக்கு. அதுதான் உனக்கு கனவா வந்திருக்கு. பொதுவாவே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிறது தான் கனவா வரும்னு சொல்லுவா இல்லையா? எது எப்படியோ, நீ அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்காத. எல்லாம் நன்மைக்கேன்னு நினைப்போம். உனக்கு பெரியவாளோட அனுகிரகமும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமா இருக்குன்னு புரியுறது. நீங்க சொல்ற மாதிரி கனவுன்னு வச்சுட்டா கூட பெரியவா சொன்ன அந்த விஷயமும் பால பெரியவால நாங்க தரிசனம் பண்ணிட்டு திரும்பும்போது சங்கேதமா இவர் சொன்ன விஷயமும் எப்படி ஒத்து போறது? உங்களை வரவழைச்சு பிரத்யேகமா அந்த துவாரகானா தகத்துக்கு போக சொன்னேன்னு அதுக்கு முக்கிய காரணம் இருக்குன்னு சொன்னேன். அதோட தாத்பரியம் போக போக உங்களுக்கே தெரிய வரும். க்ஷேமமா இருங்கோ. பெரியவா இந்த அகத்துக்கு வந்திருக்கார். அவருக்கு பாத பூஜையும் பிக்ஷாவந்தனமும் இந்த அகத்துல நடந்திருக்கு அப்படின்னு அந்த காஞ்சி மகானே என்கிட்ட சொல்லியிருக்கார். ஒருவேளை இதெல்லாம் கனவா இருந்திருந்தா எனக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்க கூடிய பாசிபிலிட்டியே இல்லையே. அது வந்துமா, பெரியவாளுக்குன்னே நீ இங்க தனி இடம் ஒதுக்கி வச்சிருக்க. அதனால பெரியவா கனவுல சொன்ன விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய எண்ணமா இருக்கலாம், ஏன் உன்னுடைய கற்பனையா கூட இருக்கலாம். இல்ல, நிச்சயமா இது என்னுடைய கற்பனை இல்ல. ஏன்னா நீங்க ஸ்ரீமடத்துக்கு ஃபோன் பண்ணி அந்த ரகுங்கிறவட்ட கேளுங்களே, அவர்கிட்ட விசாரிச்சா எல்லா விவரமும் தெரிய போறது. இத பாரு ஸ்ரீமதி, தேவையில்லாம அவளை கேட்டு தொந்தரவு பண்ணாத. அப்புறம் we will be cutting a sorry figure. இல்ல இல்ல நாயுடு சார், எப்படியும் இதை நாம ஊர்ஜிதப்படுத்திக்கணும். என்ன யோசனை பண்றேன்? எனக்காக ரகு கிட்ட ஃபோன் பண்ணி பேச மாட்டேலா? நமஸ்காரம், நான் வரதாச்சாரி பேசுறேன், ஸ்ரீமதியோட ஹஸ்பண்ட். ஓ, ஞாபகம் இருக்கா? ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம் பேசலாமா? நீங்க பிஸியா இருந்தா நான் அப்புறம் பேசுறேன். ஓ அப்படியா, சரி சரி. ஆமா, பால பெரியவா துவாரகநாத் அகத்துக்கு எங்களை குடி போக சொன்னார் இல்லையா? நாங்க எங்க குடி வந்துட்டோம். இந்த அகமும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவாளும் பெரியவா டிவோட்டிஸா இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணிக்கணும். பால பெரியவா எங்களை இந்த அகத்துக்கு போக சொல்லிட்டு அந்த அகத்துல ஒரு தாத்பரியம் இருக்குன்னு சொன்னார். இப்ப நாங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டோம். அதாவது மகா பெரியவா இந்த அகத்துக்கு வந்திருக்காராம். அவருக்கு பாத பூஜை பிக்ஷா வந்தனம் எல்லாம் இந்த இடத்துல நடந்திருக்கான். இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கிறவ யாரும் சொல்லல. ஸ்ரீமதிக்கு நேத்திக்கு பெரியவா தரிசனம் கொடுத்தாராம். அப்போ அவள்கிட்ட இதெல்லாம் சொன்னதா ஸ்ரீமதி சொல்றா. அதான் இத பத்தி தெரிஞ்சுக்கலான்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஓ அப்படியா? ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ ஸ்ரீமதி சொன்னதெல்லாம் உண்மைதான் இல்லையா? நாங்க பால பெரியவாளை
அப்புறம் வந்து தரிசனம் பண்றோம். ஆ? இந்த இந்த விஷயத்தை நீங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வச்சிட்டுமா? सा 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 रे मरे सा 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 रे म म म रे நாயுடு சார், இதை சொல்லும் போதே என் உடம்பெல்லாம் சிலுக்கிறது. ஸ்ரீமதி சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தானா? இந்த அகத்துல மகா பெரிவாளுக்கு பாத பூஜை நடந்திருக்கான். இந்த இடமெல்லாம் அந்த நடமாடும் தெய்வத்தோட பொற்பாதங்கள் பட்ட இடமாம். நான் சொன்னேன் இல்லையா, பெரியவாள பிரத்யட்சமா நான் பார்த்தேன்னு. நான் பார்த்தேன். ஜெய ஜெய சங்கர், ஹர ஹர சங்கர். சங்கரா, எழுந்திருந்து வாடா. மூச்சில உட்கார்ந்திருக்கிறது நல்லா இல்லடா. இருடா, அங்கேயே இரு. ராத்திரி முழுக்க அங்கேயே கடை. ஏம்மா, ஏன் என்னாச்சு? ஏன் இப்படி சங்கரனை சுத்தி கூட்டமா நிக்கிறேள்? என்ன குழந்தை, என்னாச்சு உனக்கு? இப்படி எல்லாரும் அவனை என்கரேஜ் பண்ணுங்க. உருப்பிட்ட மாதிரி தான். குழந்தைகளுக்கு அவசியத்துக்கு வாங்கி கொடுக்கணுமே தவிர ஆசைக்கு வாங்கி கொடுக்க கூடாது. கட்டாயப்படுத்தி மனசை மாற்றக்கூடாது. ஃபோர்ஸ் பண்ணி எதையும் திணிக்கவும் கூடாது. அவனுக்கா தோணணும் அம்மா சொல்றது கரெக்டு அப்படின்னு. அதை புரிஞ்சுட்டு அவனா மனசை மாற்றிக்கணும். மகா